வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், எல்லாம் சட்னி எல்லாம் சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், 4 இட்லி. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இட்லியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மீந்து போன இட்லியும் எடுத்துக்கலாம். 2 சிகப்பு வத்தல், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி. இட்லி பொடி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இட்லியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க. இதுக்கு நம்ம அவிச்ச உடனே இட்லியை யூஸ் பண்ணலாம், இல்லைனா மீந்து போன இட்லியும் யூஸ் பண்ணலாம். மீந்து போன இட்லியை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மீந்து போன இட்லி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இது நம்ம நான்ஸ்டிக் பேனில் செஞ்சோம் அப்படின்னா கம்மியாக எண்ணெய் சேர்த்தா போதும். ஆனால் இந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா செவக்கட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக செவந்ததுக்கப்புறம் சிகப்பு வத்தலை சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வத்தல் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி சேர்த்துடலாம். வீட்டில் எப்படி இட்லி பொடி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்படின்னா ஆந்திரா ஸ்டைல் இட்லி பொடி ட்ரை பண்ணலாம். ஆந்திரா ஸ்டைல் இட்லி பொடி எப்படி ட்ரை பண்ணணுன்றதே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி பொடியிலையும் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருப்போம், இட்லிலையும் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் மீதமுள்ள பொருட்களுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இட்லிலையுமே அந்த இட்லி பொடி கோட் ஆகட்டும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீந்து போன இட்லி எப்படின்னா இப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா சூடாயிரும். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செஞ்சோடனே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம சட்னி சாம்பார் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு சுவையான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும்.
குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கூட குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு விடலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இட்லியில் யூஸ் பண்ண இட்லி பொடி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.